கொழும்பு மாநகர சபையினுடைய வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவளிக்காமல் இருப்பது என்கிற ஒரு நிலைப்பாட்டினை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பிரதிநிதித்துவம் செய்து இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடனான ஏதேனும் ஒரு கூட்டத்திலே ஒரு தீர்மானம் எட்டப்பட்டதா? அப்படியான ஒரு தீர்மானம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததா? இந்த குரூப் மீட்டிங் 4 முஸ்லிம் காங்கிரஸ் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர்கள் 4 பேருக்கும் இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக எடுக்க வேண்டிய நிலப்பாடு சம்பந்தமான பிரத்யோக கூட்டம் நடத்தப்பட்டது. அங்கே எல்லாருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி மஷூரா அடிப்படையில் அமீர் என்ற முறையில் தலைமைத்துவம் முடிவெடுத்தது. எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் இதுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று. அந்த நேரத்தில் 4 உறுப்பினர்களும் இருந்தார்கள். அவருக்கு வழங்கப்பட்ட கடிதத்திலும் நான் அதை சொல்லியிருந்தேன். தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவருடைய தலைமையில் நடந்த கூட்டத்தில் மஷூராக்கு பிற்பாடு எடுக்கப்பட்டு தலைமைத்துவம் ஊடாக உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த தீர்மானத்துக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டிருக்கிறீர்கள் என்பது அவருடைய ஒரே ஒரு பிரதானமான குற்றச்சாட்டு. ஆகவே அதுதான் அடிப்படை. எங்களுக்கு மாமூல் அரசியல் என்பது பற்றி எங்களுக்கு பொதுவாக எதுவுமே தெரியாது. நாங்கள் எங்களுடைய மக்களாட்சி ஏற்படுத்துவதற்காக நாங்கள் அரசியல் செய்தோம் கடந்த காலங்களிலே. உங்களுக்கு தெரியும், கடந்த 76 வருடங்கள் இந்த நாட்டில் ஏற்பட்ட ஊழல் மோசடி நாங்கள் இல்லாமல் செய்து மக்கள் எதிர்பார்க்கின்ற மக்களாட்சி ஏற்படுத்துவதற்கு தான் நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த சகோதரிக்கும் கட்சிக்கும் எந்த விதமான தொடர்புகளும் இல்லை. நாங்கள் அவரோடு நீங்கள் கூறுவது போன்றும் மாமூல் அரசியல் செய்வது போன்று கடந்த காலங்களிலே எங்களுடைய பிரதேச அரசியல்வாதிகள் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை வாங்கி கொண்டு மாமூல் அரசியல் செய்தது போன்றும் நாங்களும் அதை செய்வதில்லை. நாங்கள் மாமூல் அரசியலுக்கு எதிரானவர்கள். அந்த அடிப்படையில் இந்த சகோதரியோடு நாங்கள் எந்த விதமான தனிப்பட்ட ரீதியான ஒரு பேச்சுவார்த்தையோ அவர்கள் எங்களோடு இருந்தார்களோ என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், ஏன் கொழும்பு மாநகர சபை இந்த வரவு செலவு திட்டம் மக்களுக்காக தயாரிக்கப்பட்டது, அதிலே நல்ல விடயங்கள் இருக்கிறது, அதற்காக நான் வாக்களித்தேன் என்று அந்த சகோதரி ஆணையிட்டு கூறுவதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம்.